இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த செய்திகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் பத்திரிகை தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் இதன் முதல் பகுதியை குறித்து நம்மோடு பேச ஆயத்தமாயிருக்கிறார். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. இன்றைக்கு அநேக குழப்பங்களுக்கு காரணம் குடும்பத்திலேயானாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, சபை சமுதாய வாழ்க்கையானாலும் சரி, அலுவலகங்கள் ஆனாலும் சரி, எங்கெல்லாம் குழப்பங்கள் காரணமில்லாத காயங்கள் ஏற்படுகிறதோ அதை சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்த்தால் தெளிவற்ற புரிந்து கொள்ளுதல். தீமோத்தேயுவுக்கு பவுல் நிருபம் எழுதும்போது நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ அல்லது குடும்பத்திலேயோ நீங்கள் எதிர்பார்க்கிற மற்ற எந்த ஒரு காரியத்திலேயோ ஏதோ ஒரு குழப்பமான நிலை, இனம் புரியாத ஒரு வேதனை, காரணம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மன உளைச்சல் இருக்கிறது என்றால் சற்று நிதானித்து பாருங்கள். ஏதோ ஒரு இடத்துல மன தெளிவு இல்லாதிருந்திருக்கிறது. அதில் பவுல் சொல்கிறார், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. 1 பேதுரு 4:11 வாசிக்கும் போது எல்லாவற்றிலேயும் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. மன தெளிவு வர வேண்டுமானால் எல்லாவற்றிலும், அந்த வார்த்தை அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிறார். எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. அப்போ எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக. ஆண்டவருடைய வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாக இருக்க வேண்டுமானால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது 1 தெசலோனிக்கேயர் 5:18 என்ன வாசிக்கிறோம்? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இது சொல்வது எளிது, செயல் கொண்டு வருவது கொஞ்சம் கடினம். ஆனால் அனுபவத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை செய்வீங்க, மகிழ்ச்சி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை செய்வீங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய பழகி கொண்டால் மன தெளிவு நிச்சயமாக இருக்கும். யோபின் புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொடுத்ததுக்கும் ஒரு ஸ்தோத்திரம், அவர் எடுத்துக்கொண்டதுக்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கொண்டது சாதாரண காரியம் அல்ல, அவ்வளவு கடினமான காரியமாக இருந்தாலும் அவர் ஸ்தோத்திரம் செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். விளைவு என்ன? அந்த யோபினுடைய சரித்திர சம்பவத்தில் கடைசியில் பார்க்கிறோம், இரட்டிப்பான நன்மை, மேலான நன்மை, பூரணமான நன்மை அவர் பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். எப்படி? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நீங்களும் கூட சந்திக்கிற காரியம் எதுவானாலும் ஸ்தோத்திரம் சொல்ல பழகுங்க, உங்களுடைய காரியம் ஜெயமாக இருக்கும். தானியேல் சிங்கக்கவியில் போடப்படுகிறோம் என்கிற ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தேவனை ஸ்தோத்தரித்தான் போட்டிருக்கு. தேவனை ஸ்தோத்தரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும் என்பதை குறித்து வாசிக்கிறோமே, அதே கிருபை உங்களுக்கும் பெருகும்படி எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்போஸ்தலர் 28:15 தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். பயம் இருக்குதா? கலக்கம் இருக்குதா? என்ன செய்வது தெரியவில்லையா? தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தைரியம் உண்டாகும், பலன் உண்டாகும், நீங்கள் ஜெயிப்பீங்க. இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பார். பந்தயத்தில் போராடுகிற எல்லாரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கம், எல்லாவற்றிலும் மன தெளிவு இருக்க வேண்டுமானால் இரண்டாவது எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கம், அடக்கம் தேவை, ஒரு நிதானம் தேவை, ஆக்ரோஷம் வேண்டாம்.
ரொம்ப ஆத்திரம் அவசரம் வேண்டாம். அடக்கமாய் நிதானமாய் செயல்பட உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் மன தெளிவு நிச்சயமாய் உண்டாகும். யாக்கோபு 1:26 ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ள எண்ணினால் அவருடைய தேவபக்தி வீணாக இருக்கும். நாவை அடக்கணும், மிக முக்கியமான காரியம். அநேக குழப்பங்களுக்கு நாவு தான் காரணம். நீதிமொழி புத்தகம் 16:32 தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். மனதிலே தோன்றுகிற எண்ணங்களை செயல்படுத்த எவன் தூண்டப்படுகிறானோ முந்துகிறானோ வாழ்க்கையிலே காரணமில்லாத காயங்களிலே சிக்கிக்கொள்கிறான். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட எப்படிப்பட்ட காரியங்களை சிக்கிக்கொண்ட நிலையில் இருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேதம் சொல்கிறது மனதை அடக்குகிறவன் உத்தமன். நீ மனதை அடக்கினால் வருகிற எண்ணங்களை, தேவைகளை, இச்சையின் காரியங்களை நீ அடக்கினால் மன தெளிவு உண்டாகும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 19:11 மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். அவன் கோபத்தை அடக்கும். கோபத்தினால உம்மைத்தானே பீறிக்கொள்ளுகிற உமது நிமித்தம் என்று யோபுல வாசிக்கிறோம். நீ கோபத்தினால உன்னை தான் காயப்படுத்துற, உங்களை தான் நீங்கள் நோக்க பண்ணுறீங்க. ஏன் அதை அடக்கக்கூடாது? மனுஷனுடைய விவேகம் கோபத்தை அடக்கும். நீதிமொழி 17:27 வாசிக்கிறோம், அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். நாவு அடக்கம் எப்படி தேவையோ அதே போல வார்த்தை அடக்கம் தேவை. என்ன வார்த்தை பேசணும், என்ன வார்த்தை பேசக்கூடாது, யார்கிட்ட பேசணும் அப்படி என்பதை யோசித்து வார்த்தையை அடக்கினால் தெளிவுண்டாகும். அதை தான் தேவனுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். மூன்றாவதாக 1 தெசலோனிக்கேயர் 5:21 நம்ம வாசிக்கும் போது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் எல்லாவற்றிலும் மன தெளிவாக இருக்கணுமானா எல்லாவற்றிலும் சோதித்து பார்த்து நல்லதை, உங்களுக்குரியதை, உங்களுக்கு தேவையானதை, உங்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடியதை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் தெளிவுள்ளவளாக இருப்பீர்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். மற்றவரை சோதிக்கிற காரியத்தை விட்டு உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். யோபு சொல்கிறார், நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். அதே போல் உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். கலாத்தியர் 6:4 பவுல் சொல்லும் பொழுது, அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். இவை எல்லாவற்றிலும் பிரதானம் எபேசு சபைக்கு எழுதுகிறார் 5:10 கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்ன, அதை நான் செய்வேன். கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை நான் செய்ய மாட்டேன். அதை சோதித்து அறிந்து செயல்பட உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் உங்களுடைய மனதிலே தெளிவுண்டாகும். அதுதான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. தாவீது சங்கீதம் 143:10 சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியை செவ்வையான வழியில் நடத்துவாராக. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதியும் என்று கேட்கிறார். நமக்கு பிரியமானதல்ல, நம்முடைய குடும்பத்துக்கு பிரியமானதல்ல, நம்முடைய ஜனத்துக்கு பிரியமானதல்ல, கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று சோதித்து பாருங்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது புலம்பல் 3:10 நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அப்படியானால் கர்த்தரை விட்டு விலகி போன நாட்கள், தேவ அன்புக்கு தூரமாய் போன நாட்கள், தேவ கிருபைக்கு வெளியே போன நாட்கள், அதை உணர்ந்து அதை சோதித்து மீண்டும் கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அதை தான் நம்மளை வாசிக்கிறோம். கடைசியாக உபாகமம் 29:3 வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது,
தீதான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் விலகி இருப்பாயாக. தீதான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் விலகி இருப்பாயாக. எல்லாவற்றிலும் மன தெளிவு வேண்டுமானால் தீமையான தீதான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் நீ விலகியிரு. அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே சபைக்கு நிருபம் எழுதும்போது முதலாம் நிருபத்தில் 5:22 எழுதுகிறார், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இன்றைக்கு நாம் இந்த காரியத்தில் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், முக்கியமான வார்த்தை, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அதை தான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது முதலாம் நிருபம் 5:21 பிள்ளைகளே நீங்கள் விக்கிரங்களுக்கு விலகிருங்கள். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீயும் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, குழப்பத்தோடு இருக்கீங்களா? என்ன செய்வது என்று தெரியவில்லை என்கிறீர்களா? விடை கண்டுபிடிக்க முடியவில்லையா? மார்க்கம் தெரியவில்லையா? எல்லாரும் ஏமாற்றி விட்டார்கள், வஞ்சித்து விட்டார்கள் என்று வேதனையோடு இருக்கிறீர்களா? ஆவியானவர் சொல்கிறார், முதலாவது நீ மன தெளிவு உள்ளவனாயிரு. அந்த மன தெளிவு எப்போ வரும்? அது எப்படி கிடைக்கும்? மன தெளிவு இல்லாமல் தானே நான் குழம்பிக்கிட்டு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் அதற்கு தான் 4 அனுபவங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திர செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும் வாயின் வார்த்தை, நாவு, மனது, எண்ணங்கள், இவை எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் தேவை. 3வது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்த நலமானதை பிடிச்சுக்க. கடைசியாக சொல்லியிருக்கு, பொல்லாங்கை தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகணும். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த வார்த்தையான காரியங்களை சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் எத்தனையோ நன்மைகளை பெற்றவர்களாக இருந்தாலும், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், வாழ்க்கையின் பாதையிலே, ஓட்டத்தின் பாதையிலே நன்மை சுதந்திரிக்க முடியாதபடி இருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். மிக முக்கியமான காரியம் இச்சை அடக்கம் இல்லாத ஒரு நிலை. பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் நாம் எப்போதும் அணிந்திருக்கிறது போல உடை அணிந்திருப்பதில்லை. அதற்கென்று விசேஷித்த உடை அணிந்து கொண்டு தான் ஓடுகிறார்கள். அப்படி தான் ஓட முடியும். அதே போல பரலோக பந்தய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நாமும் ஒவ்வொரு காரியத்திலையும் அடக்கம் உள்ளவர்களாய், நிதானம் உள்ளவர்களாய் நாம் ஓடுபடி அழைக்கப்படுகிறோம். அதை தான் இந்த வசனத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படியெல்லாம் இந்த வார்த்தை கேட்கிற நாமும் கூட எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாக இரு என்று சொல்கிறாரே, இன்றைக்கி நான் நிமிதமாக இருக்கிறேன். மன தெளிவின் அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிப்பீர்களானால், செயல்படுத்துவீர்களானால் யாரும் உங்களை அசைக்க முடியாது, யாரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், அந்த மன தெளிவான ஒரு ஓட்டம் ஓடும்போது உங்களுக்குள்ள இருக்கிற பலன் உங்களுக்கே தெரியாது. அவ்வளோ ஒரு பலன் உண்டாகும். ஆவியானவர் அவ்விதமான ஒரு பலனை தந்து உங்களை ஆசிரிக்கிற, உங்களை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது மன தெளிவுள்ளவனாயிரு. அந்த அனுபவம் வரும்பொழுது அதை தொடர்ந்து வருகிறதே தீங்கு அனுபவி முடியும், சுவிசேஷனுடைய வேலையை செய் முடியும், முன்மொழித்து நிறைவேற்று முடியும். ஆனால் மன தெளிவு இல்லை என்றால் பின்னால் இருக்கிற 3 காரியங்களும் செய்ய முடியாமாயிரும். அப்படியே செய்தாலும் அது பூரணம் அடையக்கூடாதபடி, முழுமை அடையக்கூடாதபடி அதில் குறைவுகளோடு அல்லது வருத்தங்களோடு மன பாரங்களோடு அந்த காரியங்கள் தயங்கி நின்று போகும், தேங்கி நின்று போகும். ஒருவேளை ஜெபிச்சு தானே நான் ஆரம்பித்தேன், ஆண்டவரிடத்தில் விசாரித்து தானே இதை நான் வாங்கினேன், கர்த்தருடைய சத்தம் கேட்டுத்தானே இந்த காரியத்திற்கு நான் ஆயத்தப்பட்டேன், பின் ஏன் எனக்கு இப்படி என்கிற நிலையில் ஒருவேளை உங்களுக்கு உண்டாகலாம். தேவன் செய்வதெல்லாம் நன்மை.
எலியாவை பார்த்து கேரித்தில் போய் இரு என்று சொன்னார். காகம் உனக்கு ஆகாரம் கொடுக்கும், ஆற்று தண்ணீரை நீ குடிப்பாய். அதே போல கேரித்தில் அவன் இருக்கிறான். காகம் ஆகாரம் கொடுக்குது, தண்ணீரை குடிச்சு கொண்டு இருக்கிறான். திடீரென்று ஒரு நாள் தண்ணீர் வரவில்லை, ஆறு வற்றி போய். ஆண்டவர் தான் அங்கே இருக்க சொன்னார், பின்ன ஏன் அது வத்திச்சு? கர்த்தர் தானே அங்கே அனுப்பினார், பின்ன ஏன் அதில் குறை வருது? இது நம்முடைய கேள்வி. ஆனால் எலியா ஒன்றுமே கேட்கல, அமைதியாக இருக்கிறான். தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். அதில் முணுமுணுக்காதபடி குறை சொல்லாதபடி அமர்ந்திருக்கும்போது உடனே வார்த்தை வருகிறது, நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே உன்னை போஷிக்க நான் விதவைக்கு கட்டளையிட்டேன். அதனுடைய முடிவை பாருங்கள். அநேக ஜனங்கள் எலியா மூலம் போஷிக்கப்படுகிறதை, காக்கப்படுகிறதை நம்மளே பார்க்கிறோம். கேரித்தில் இருக்கும்போது அவனுக்கு மட்டும்தான் போஷிப்பு. சாரிபாத்துக்கு போன பிறகு அவனுக்கும் போஷிப்பு, அநேகருக்கும் போஷிப்பு. ஒருவேளை கர்த்தர் சொன்ன காரியம் உங்களுக்கு தடையாக தெரியுது, ஆசீர்வாதம் குறைவாக தெரியுதுன்னு சொல்லி சொன்னால் அதிலே நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஒரு அருமையான சாரிபாத்தை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு மேலான நன்மையை பார்ப்பீங்க. அதை தான் வேதத்திலே வாசிக்கிறோம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. நான் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒரு விஷயம் தங்களை சிந்தித்து நிதானித்து நன்மை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளிலிருந்து எல்லாவற்றிலும் மன தெளிவோடு நடந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிக்க வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.